அப்படின்னு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் வந்து ஒரு விகடன்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அந்த விஷயத்த வந்து நான் எடுத்து சொன்னேன். ஆனா நல்லா கேட்டுக்கிட்டாரு அஜித். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்டிடிவில நான் ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன். அப்போ வந்து ஜெனிஃபர் அருள், அவங்களை தெரியாதவங்க யாரும் கிடையாது, நமக்கு காட் மதர் மாதிரி. என்டிடிவில ஒர்க் பண்றது எல்லாருக்கும் ஒரு பேஷன். அப்போ வந்து ஒரு விஐபி இன்டர்வியூ எடுக்கணும்ன்றாங்க. அப்ப அஜித் குமாரை வந்து நாங்க பேரை ரெஃபர் பண்றோம். நான் ரெஃபர் பண்ணும்போது இவங்க கேக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், அவங்க ரொம்ப ஏஜ்டு, அவங்களுக்கு தெரியாது. அஜித் குமார்னா அஜித் குமாரோட ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. இந்த பைக் ரேசிங் அந்த ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படியான்ட்டு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ. இன்னைக்கு கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் என்டிடிவி ஹிந்துல. த வே ஹி ஸ்பீக்ஸ், த வே ஹி கன்வே த மெசேஜ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்தவர். அப்புறம் ஒரு ரீசெண்டா வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. நடுவுல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு சின்ன